கோயிலை பற்றி வீடியோ பார்த்துருக்கோம். எங்களுக்கு இந்த கோயிலை பற்றின விவரம் தெரியும். எங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு நாங்கள் சொல்லுவோம். உயிர்கால தரிசனம் சொல்லும்போது இங்கே அரிசி காட்சி பொண்ணோட தொடர்பில் வாங்கப்படுது. ஹரிச்சந்திரன் வாங்கின தூதியது அன்னபுரமியோட வாழ்க்கை. ஒரு பெண் அதில் அடையாளமாக இருக்குது. பொதுவரையே அதை அடக்க முடியும். பெண் நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஆதிசக்தி அது அம்மனமாக நிற்கிற பைரவன்னு கொண்டு போகுது. சக்தின்னு சொல்றது பெண் இல்லை, அது உயிர். அதனாலதான் சிவன் என்னுள்ள அந்த உயிர் இருக்கு அப்படின்னு சக்தியான கொண்டு வந்தது. அது உயிர்கான நிலை. அந்த உயிர் இந்த உடலை தாங்கி அது பிரசவத்துக்கு கொடுக்கறது பெண்ணு தான். அந்த பெண்ணு ஆதிசக்தின்னு சொல்லப்படுது. இறைவனுக்கு தான் அந்த அடையாளங்கள். ஆணும் பெண்ணும் கலந்த நிலைனா இறைவனுக்கு தான். பைரவம் உடலுங்கிற உடைய குறைந்திருக்கிற கடவுள். இந்த உடல்ல தான் நமக்கு ஆசை, எதிர்பார்ப்பு, சைவ அசைவங்கிற நிலைகளை உணரக்கூடியது. உயிர் சைவம். அது காசிபுராணத்தில் சொல்லப்படுது. சைவம்னு சொன்னா ரத்த ஓட்டத்தை நிறுத்தி நம்ம உடலுக்கு ரத்த ஓட்டத்தை நிறுத்தின பிறகுதான் அகோரிகள் அதை சாப்பிடுவோம். ரத்த ஓட்டத்தை நிறுத்தின காய்கறியை தான் நம்ம சைவம்னு சொல்லுவோம். அதனால் அசைவங்கிறது உடலிலே அசைவம் தான். பாலை நம்ம எப்படி சைவம்னு சொல்கிறோமோ அது ரத்தம். நமக்கு அது தோணுன்னா நமக்கு தவறாக இருந்தாலும் அது சரின்னு சொல்லுவோம். அதனால் உருவ வழிபாடுகள் நமக்கு மனசுக்கு பிடிக்கிற வழிபாடு. யாருக்கு என்ன உருவம் பிடிக்கிறதோ அந்த வழிபாடு செய்வாங்க. பைரவம் உயிர் எல்லாருக்கும் வணங்கலாம். அது பொதுவான நிலைகளில் இருக்கிற உயிர். நம்ம மரணத்துக்கு பிறகு இந்த உடலை இடதுபுறமாக சுற்றி வருவோம். கோவில் மாற்றிக்கிட்டு நல்லா இடதுபுறமாக சுற்றும் போது உயிருக்கான மரியாதை கொடுக்கும். உயிருக்கு மரியாதை கொடுத்தா தன்னால் கைகள் தூக்கி வணங்க ஆரம்பிக்கும். உடலுக்கு மரியாதை கொடுத்தா நடிக்க வேண்டியது இருக்கும். பதவி பட்டம்னு சொல்லி கர்வம் ஏற்படுத்த வேண்டியிருக்கும். இது அதெல்லாம் இருக்காது. பக்தனுக்கு அடையாளம் அந்த உயிருடைய அசைவு இந்த உடலுக்கு வேணும். ஆசை இருக்கக்கூடாதுன்னு இந்த உடல் உதிர்க்கணும். அதனால தான் காசில போய் நம்ம இந்த உடலை உதிர்க்கணும்னு உயிர் போகணும்னு கொண்டுவோம். சிவனுக்கு மட்டும் அன்னாபிஷேகம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனால் மீதி எல்லாருக்கும் படையல். அரிசிங்கிறது சிவனோடு கலந்த நிலைகள் இருக்கிற ஒரு கைத்தறி. யாரும் எத்தனை அரிசின்னு எண்ணி தர மாட்டோம். 12 ராசிங்கிறது நம்ம உடலுக்குரிய அடையாளம். நமக்கெல்லாம் 10 மாதம் தான் பிறவி, ஆணும் பெண்ணும். 12 மாதம் பிறந்த நாள் இருக்கிறது. இந்த பகுத்தறிவு ஒரு கொலை கொண்ட சுகம்னு உணர்த்துறது. அது 12 மாதங்கிறது இறை வழிபாடுக்குரிய திதி வழிபாடு. திதினாலே உயிர். அதனால சுபத்திரிகையில நம்ம இந்த திதிக்கூடிய இந்த சுப காரியம் இந்த நட்சத்திரம் போடுறோம். கண்டிப்பாக கேட்ட பணத்தை உடனே அவன் பயப்பட மாட்டான். நாம தான் கேட்கும்போது சுதாரிச்சு கேட்கணும். இந்த மரணம் வேண்டாம், நான் மரணமே அடையக்கூடாதுன்னு கேட்டு வரவாங்கினவங்களே இன்னைக்கு இல்லை. அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூற்றமத்தில் அவங்க அதை அழுது போகணும். நம்ம விரைவியை நம்ம உணரணும். பிறந்தது மரணம் தழுவுறதுக்கு தான். மரணம் தான் விமோசனமாகும். பைரவன் மரணத்துக்கு பிறகு விமோசனம் கொடுக்குற மூர்த்தி. சிவனுக்கு எப்படி அன்னாபிஷேகம் நடக்குதோ அப்படிதான் பைரவனுக்கு விமோசனம் கொடுக்குற நிலையில பைரவன் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த விமோசனம் வேணும்னா நமக்கு தேய்விரையில் போகிறாங்க. அதெல்லாம் வாழ்ந்து முடித்த பிறகு சரணம் செய்கிறதுக்கு காலில் விழுந்து வணங்கக்கூடாதுன்னு இந்த ஆலயத்தினுடைய ஐதீகம். உயிரை அவமானப்படுத்தக்கூடாது. எல்லாமே சாமியை பணம் கொடுத்தா நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிலாம் முடியாது. முன்னாடி அந்த மழையை தடுத்துருப்பாங்க. கடவுளை கொண்டு கோடி கோடியாக கொடுத்து மழை வெள்ளம் வராமல் தடுத்துருப்பாங்களா? ஏன் நிவாரணம் நிறுத்தி கொடுக்க போகிறாங்க? தப்பு நாம தான் பயன்படுத்தலாம். இந்த படிப்பறிவு தான் இந்த பிள்ளை கொண்ட சுகமாக இருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்தவன் கடவுளை பயமா பக்தியா கொண்டான். இன்னைக்கு அது இல்லை, செஞ்சு எடுத்து வாழலாம். அப்போ நாகரிகங்கிறது அன்னைக்கு கடந்து போய் இப்போ கவர்ச்சி உலகத்துக்கு வந்தாச்சு. கவர்ச்சி நாகரிகத்தை விட தாண்டிடுச்சு கவர்ச்சி உலகம். எல்லாருக்கும் அன்னைக்கு அறிவு கொண்ட பட்டம், இன்னைக்கு பியூட்டிஷன் பட்டம். அதனால் அறிவு கொண்ட பட்டம் மாறி அழகு கொண்ட பட்டமாக மாறிடுச்சு. அழகுன்னு சொல்லும்போது அவன் பார்ப்பான், ரசிப்பான், அப்புறம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவான். கடவுளையும் அப்படி நினைக்கிறான். இந்த ஆலயம் அதிலிருந்து வித்தியாசம் இல்லை. அது பைரவங்கிறது உண்மை அடையாளத்தினுடைய நிறைவாகும்.